ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசுவினுடைய பாவமில்லாத வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் இயேசுவினுடைய பாவமில்லாத வாழ்க்கை நாம் அவரை பின்பற்றுவதற்கான ஒரு நல்ல மாதிரி என்று வேதம் வலியுறுத்துகிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 21, 22 வசனங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் 22வது வசனத்தில் அவர் பாவம் செய்யவில்லை என்று எழுதிய பேதுரு அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சில காரியங்கள் எழுதுகிறார். அந்த டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன இருக்குன்னா, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அதாவது வஞ்சனை, அதை அவங்க மொழிபெயர்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் காயில் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த மூல பாஷையில் அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கும் பொழுது டோலோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படி சொல்லலாம், நான் தூண்டில் போட்டேன், நானாக மீனை பிடிச்சேன், மீனை அதுவாக அதை கடித்ததுனால தான் மாட்டிக்கிச்சு. அதாவது தூண்டில் நான் தான் போட்டேன், கொக்கியை நான் தான் வச்சேன், அதில் ஒரு சின்ன புழுவை நான் தான் வச்சேன். ஆனால் பாருங்கள், நான் போய் மீனை பிடிக்கல, நான் சும்மா தூண்டில் போட்டுட்டு இருந்தேன் பிரதர், அந்த மீன் அதுவாக என் தூண்டில் இருக்கிற அந்த பெயிட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புழுவை கடித்ததுனால மீன் மாட்டிக்கிச்சு, அதனால் என் மேலே தப்பு இல்லை. இது இப்படி ஸ்மார்ட்டாக இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் ஏறக்குறைய வஞ்சனை. அந்த அர்த்தத்தில் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதை இன்னும் சொல்லப்போனால், தமிழில் சொல்லப்போனால் மோசடி பண்ணுறது, ஏமாத்துறது, தந்திரமாக செய்கிறது, இல்லை ஹாக்ஸ் பொருளியை கிளப்புறது, இந்த மாதிரி காரியங்களை அதில் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி காரியம் இயேசுவினிடத்தில் இல்லை. கிராஃப்டினஸ், டிசீட்ஃபுல்னஸ், இது யார்கிட்ட இந்த மாதிரி காரியம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரோமர் 1வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, சிருஷ்டிகராகிய தேவனை வணங்காமல் சிருஷ்டியை வணங்கக்கூடிய இந்த உலக மக்களை குறித்து பவுல் எழுதும் பொழுது, அதாவது நீங்கள் தேவனை எப்படி அறிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த இயற்கை உலகத்தை பார்க்கும் பொழுதே இதை படைத்த தேவனை நீங்கள் அறிந்திருக்கணும். அவங்கக்கிட்டே அவளை டிமாண்ட் பண்ணுறாரு பவுல். அப்போ நம்மகிட்ட எப்படி இருக்கும் டிமாண்ட் பார்த்துக்கிறங்க. அவங்ககிட்ட சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு 23 காரியத்தை பவுல் லிஸ்ட் பண்ணுறாரு. 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 காரியத்தை லிஸ்ட் பண்ணுறாரு. அதில் ஒரு காரியம் எப்படி இருக்குன்னா, வஞ்சகத்தினாலும் அப்படின்னு இருக்குது. இங்கேயும் இதே டோலோஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த வார்த்தை யாருடையது, இந்த வஞ்சகங்கிறது எப்படி வேலை செய்யும், அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இயேசுவை அரெஸ்ட் பண்ண விதத்தை பாருங்கள். அதில் தெரியும் இந்த வஞ்சகம் எப்படின்னு சொல்லி. இயேசுவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சாட்சியோ இல்லை அவர் என்ன தப்பு செய்தார் நிரூபிப்பதற்கோ வழிவகை இல்லாமல் இருந்தது நமக்கு தெரியும். அந்த காரியத்தை குறித்தெல்லாம் விளக்க வேண்டியதில்லை, நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. மார்க் 14வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுது, 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி. அந்த தந்திரமாய் எதுக்கு பிடிக்கிறோம்? தப்பு செஞ்சாரு பிடிக்கிறோம் அப்படி இல்லை, தப்பு செஞ்ச மாதிரி இருக்கணும், அவரை பிடிச்ச மாதிரி இருக்கணும். அவர் தப்பு செய்ய மாட்டாரு, ஆனால் இப்போ பிடிக்கிறது எப்படி பிடிக்கிறது? தப்பு செஞ்சாருன்னு சொல்லி தானே பிடிக்கணும். அப்போ தந்திரமாக ஏதாவது ஸ்கீம் பிளான் பண்ணணும். இதே காரியத்தை மத்தேயு 26வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா, இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அதாவது நாங்கள் ஒன்றும் அவரை பிடிக்கலை, அவர் தேவாலயத்தை இடிப்பேன்னு சொன்னார், அது எங்களுடைய மதத்துக்கு அது பிரச்சனை, அதனால தான் பிடிச்சோம். நாங்கள் ஒன்றும் அவர் அவங்கள கூப்பிட்டு வரல, நான் ராஜான்னு சொன்னார், எங்களுக்கு ராஜா சீசர் தான், அவர் ஏதோ ராஜான்னு சொல்கிறாரு, அதனால் ரோம அரசாங்கமே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துருங்க, நாங்கள் எங்களுக்காக செய்யலை, உங்களுக்காக தான். இதுதான் தந்திரம். இந்த தந்திரம் இதை மாதிரி இயேசு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத பேதுரு பதிய வைக்கிறார். ஏன் பதிய வைக்கிறாரு? அவர் பாவம் செய்யலைன்னு சொல்லியாச்சு, அதையும் தாண்டி அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, டிசீட்ஃபுல்னஸ் இல்லை, கிராஃப்டினஸ் இல்லை, கைல் இல்லை, பெயிட் இல்லை அப்படின்னு ஏன் சொல்லணும்? இயேசுக்காகவா? அதை படிக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும். கிறிஸ்தவனாக இருக்கிற நம்ம வாயிலையும் இந்த மாதிரி தூண்டில் இருக்கக்கூடாது, நம்ம வாயிலையும் இந்த மாதிரி வஞ்சனை இருக்கக்கூடாது, கன்னிங்னஸ், கிராஃப்டினஸ் இருக்கக்கூடாது. இப்போ நீங்களே, நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன், ஒரு சபை மக்களோடு பேசிகிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் என்னை பற்றி தவறுதல் ஏதோ ஒரு வார்த்தை கோவத்தில் ஏதோ சொல்லிட்டீங்க. இப்போ நான் உடனே என்ன பண்ணுவாங்க? ஐயோ தப்பாலாம் நினைக்கல பிரதர், ஒன்றும் இல்லை பிரதர், இது நீங்கள் தெரியாமல் கோவத்தில் சொல்லிட்டீங்க, இதில் என்ன இருக்குது பிரதர், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒரே சபை, கிறிஸ்து தலை, நம்ம அங்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே எல்லாரும் மத்தியிலையும் இவ்வளோ பேர் இருக்கும் பொழுது அவர் என்னை பற்றி அப்படி ஒரு வார்த்தை பேசுகிறாருன்னா, அப்போ அவர் உள்ளுக்குள்ளே எவ்வளோ எண்ணம் என்னை பற்றி இருந்திருக்கும்.
அப்போ அப்படி தான் நம்ம இப்படி பேசுகிறோம் பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ண, தந்திரமாக அவங்க முன்னே நான் பரிசுத்தவானாக காமிச்சிட்டேன். யார் முன்னே? என்னை திட்டி தெரியாமல் பேசி மனஸ்தாபப்பட்ட அந்த சகோதரர் முன்னையோ அந்த சகோதரி முன்னையோ என்னை பரிசுத்தவானாக காமிச்சிட்டேன். அங்கே தந்திரமாக பரிசுத்தவானாக காமிச்சிட்டேன். அவங்களும் என்னை நம்பிட்டாங்க. என் நம்பிக்கை, அவங்க நம்பிக்கைங்கிறதுக்கு ஒரு தூண்டில போட்டு அவங்க நம்பிக்கையை நான் வாங்கிட்டேன். எப்படி வாங்கிட்டேன்? நான் ஒரு நல்ல போதகர் அப்படின்னு நம்பிக்கை வாங்கிட்டேன். ஆனால் ஒரிஜினலாக நான் யார்? இங்கே நான் வந்து பேசுகிறேன் பார்த்தீங்களா. அப்போது என் முகத்தை அங்கே வேற மாதிரி காமிக்கிறேன். இந்த மாதிரி தந்திரமாக பிஹேவ் பண்ணுறது. நம்மளும் பல முறை என்ன பண்ணுவோன்னா, ஆட்டிடியூட், நம்மளோட மனப்பான்மை, அதாவது தப்பு செய்கிற மாதிரி இருக்காது, ஆனால் உள்ளுக்குள்ள வேற எண்ணத்தோடு அதை செயல்படுவோம். இதைத்தான் கபடம் அல்லது வஞ்சனை அப்படின்னு சொல்கிறோம். இதே பேதுரு 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனத்தை சொல்லும் பொழுது, சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகல புறங்குறுதலையும் ஒழித்து விட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒழித்து விட்டு அப்படின்னா அதை ஏற்றுக்காத இருக்கும், அதை அழிச்சிடு. அது எப்படின்னா அப்படி விளக்கலாம். இந்த நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னு வச்சுடுங்களேன், மட்டன் சிக்கன் தான் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா சில நேரம் அந்த மீட், அந்த மாமிசம் இந்த பல்லுக்கு இடையில அங்கங்கே போய் உட்காந்துக்கும். அப்போ நல்லா கவனித்து பாருங்க, நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் நாக்கை வச்சு அல்லது எப்படியாவது அந்த உள்ளுக்குள்ளே போன மாம்சத்தை வெளியே, பல்லுக்கு இடையில இருக்கிற மாம்சத்தை வெளியே எடுக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். அதை தள்ளுற வரைக்கும் நமக்கு நிம்மதி இருக்காது. இதே மாதிரி தான் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வஞ்சனையோ இல்லை இந்த மாதிரி டிசீட்ஃபுல்னஸ், கிராஃப்டினஸ், இந்த மாதிரி எண்ணங்களோ ஏதாவது சில காரியத்தில் இருந்துச்சுன்னா அதை உடனே எடுத்து போடுறதுக்கு இவ்வளோ முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னும் இதை ஒரு சில எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அவள் சில நேரம் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னா, டேடி உங்களுக்கு சாக்லேட் வேணுமா அப்படின்னு கேட்பா. பார்க்குறதுக்கு என்ன தோணும்? பிள்ளை நம்ம மேலே பாசத்தில் நமக்கு சாக்லேட் வேணுமான்னு கேட்குதுன்னு தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே வேற ஒரு பிளான் இருக்கும். என்ன அப்படின்னா, எனக்கு சாக்லேட் தான் சொன்னால் நீ எடுத்து தர மாட்டேன், அதனால் உனக்கு நான் சாக்லேட் தரட்டுமான்னு கேட்டால் அடுத்து நீங்கள் என்ன கேட்பீங்க? குட்டிமா உனக்கு வேணால் ஒரு சாக்லேட் எடுத்துக்கோமான்னு சொல்லுவீங்கல்ல. இப்போ ஒரிஜினலாக என் பிளான் என்ன தெரியுமா? நான் சாக்லேட் சாப்பிட வேண்டியது. ஆனால் வெளியில் இப்போ எப்படி காமிச்சிக்கிறேன் தெரியுமா? நீங்கள் சாக்லேட் சாப்பிடுங்கண்டு. இது சின்ன பிள்ளைங்க, பலமுறை நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் இயேசுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி வஞ்சனை, தந்திரம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம் தெரியுமா? ஸ்மார்ட்டாக இருக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்கிறோம்? இப்படி தான் இந்த உலகத்தில் வாழணுமா, இல்லைன்னா பிழைக்க முடியாது அப்படிங்கிறோம். ஆனால் இயேசு தந்திரமாய் வாழ நமக்கு கற்றுக் கொடுக்கல. ப்ரமோஷன் கமத் ஃப்ரம் த லார்ட். நம்மளுடைய உயர்வு என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது. எந்த தந்திரமும் அதுக்கு தேவையில்லை. ஏன் பரிசேயர் தந்திரமாக இயேசுவை பிடிச்சாங்க தெரியுமா? அந்நாள் வரைக்கும் அந்த பரிசேயரையே பெரிய ஆட்களை பார்த்துக்கிட்டு இருந்த ஜனங்க இயேசு வந்த உடனே, இயேசுவுக்கு பின்ன எல்லாம் போக ஆரம்பித்த உடனே ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், எப்படி சவுலுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வந்துச்சோ, தாவீதை தேவன் தெரிந்தெடுத்து விட்டார் என்று சொன்ன உடனே ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வந்துச்சோ, எப்படி சாலமோனுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வந்துச்சோ, எப்ராஹிமை அழிச்சாதான் ரெகொபெயாம் ராஜாவாக முடியுங்கிற ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வந்துச்சோ, தாவீதை அழிச்சாதான் யோனத்தான் ராஜாவாக முடியுங்கிற ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் எப்படி சவுலுக்கு வந்ததோ, அதே மாதிரி நமக்கும் பல நேரத்தில் இன்செக்யூர் ஃபீலிங். ஏன் தெரியுமா? நாம் பெரிய ஆள் ஆகிறத இவங்க தடுத்துருவாங்களோ, நாம் பெரிய ஆள் ஆகணும்னா இப்படிலாம் தந்திரமாக ஏதாவது செய்து, எப்படி அந்த பரிசேயர்கள் இயேசுவை தந்திரமாக பிடிக்க வச்சு நம்மளை நிலைநிறுத்திக்கணும்னு நினைச்சாங்கல்ல. வேண்டாங்க. கிறிஸ்தவனாக இருக்கிற நாம், இயேசு நமக்கு மாடலாக இருக்கிறார். அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அடுத்த முறை நீங்கள் உங்கள் வாயை திறந்து பேசும் பொழுது, நான் சர்க்காசமாக கிராஃப்டினஸோட ஏதாவது பேசுகிறேன்னா இல்லை, நிதர்சனமாக உண்மையை உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதது என்றும் நான் பேசுகிறேன்னு யோசித்து பேசுவோம். அவர் வாயிலே வஞ்சனை இல்லை, நமது வாயிலே வஞ்சனை காணப்பட வேண்டாம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமது வாயிலே வஞ்சனை இல்லை என்று நாங்கள் தியானித்தோம். தந்திரமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. தந்திரமாய், சாதுரியமாய், இன்னும் இந்த உலகம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஷுவர்ட்னஸாக, ஸ்மார்ட்டாக இல்லை ஆண்டவரே. டிரான்ஸ்பரண்ட்டாக, ட்ரூத்ஃபுல்லாக, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும், ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும், ஆண்டவரே அப்பா, வஞ்சனை இல்லாத வார்த்தைகளை உடைய வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.